Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். என்றென்றைக்கும் சதாகாலம் நல்லவராக இருக்கிறார். I give glory unto God. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காண்டி, வாய்ப்புக்காண்டி. அடுத்தது பாஸ்டர் கமால், அருமையான தேவ ஊழியக்காரன், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்கிறவர், கர்த்தருக்கு நல்ல ஆராதனை வீரர் அவர். அல்லேலூயா. தாவீதை வைத்திருக்கிறார் அவருடைய. So thank you very much for inviting me to be a part of this Rooted in Christ page. இந்த பேஜ்ல இருக்கிற 73வது ஆராதனையில என்னை அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Thank you very much. I am Pastor Prince John from Malaysia. மலேசியா தேசத்தில் நம்மளுடைய ஊழியம் இருக்கிறது. கர்த்தர் நம்ம கொண்டு சிராஸ் பகுதியிலும் ரத்தோ பகுதியிலும் கர்த்தர் காரியங்களை செய்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து நம்ம நல்ல தேவனை ஆராதிக்க போறோம். சில நேரம் ஆராதித்து தேவ வசனத்துக்கு நம்ம கடந்து போக போறோம். இந்த பாடல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல் தான். உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்கிற ஒரு தலைப்பில் இந்த பாடல் எனக்கு பிடித்தமான ஒரு பாடல். ஏனென்றால் நான் எப்பொழுதுமே சபை மத்தியிலும் ஜனங்கள் மத்தியிலும் நான் எப்போதும் சொல்லுவேன், என் நாட்கள் முடியும் வரை, என் கடைசி மூச்சு வரை கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது சொல்றார், சங்கீதக்காரன் சொல்றார், அவர் துதி எப்போதுமே நாவலே இருக்க வேண்டுமா. அல்லேலூயா. That means even when we are in troubled times, கஷ்டமான நேரத்துல நம்ம இருந்தாலும், நெருக்கடியான நேரத்துல நம்ம இருந்தாலும், கவலையான நேரத்துல நம்ம இருந்தாலும், அவருடைய துதி எப்போதும் நம் நாவலே இருக்க வேண்டும். It must always be in our mouth. Hallelujah. நம்ம ஏதாவது ஒரு சீப்போ நோய்களில் இருந்தாலும் கூட have to praise the Lord. Hallelujah. இந்த பாடலை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். சேதியை கூட It's
சொல்லி அழைத்தவர் அவரே. தாயும் மேலாக அன்பு வைத்து உனக்காக ஜீவன் தந்தீரே. காக்க முடியவரே, ஜீவன் தந்தவரே, சுவாச முடியவரே. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கைகளை தட்டுங்களேன். ஓ ஓ ராஜனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் எல்லாரும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கற்பனையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை கற்பனையானவரே, என்னை காக்கும் தெய்வமே. வல்லமை மாற்றி வருகின்றவரே, மகிழ்ந்து காக்கிறவரே. வல்லமை மாற்றி வருகின்றவரே, மகிழ்ந்து காக்கிறவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றென்றும் மகிழ செய்து உங்கள் சேரகளின் என்றென்றும் மகிழ செய்து. சூரியவரே, சூரியவரே, சூரியக்கு சாத்திரரே, சூரியவரே, சூரியவரே, சூரியக்கு சாத்திரரே. ஆராதனை உமக்கே, உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கருணை கிருபை தந்தீரையா, கருணை நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய கிருபை நமக்கு பலனாக இருக்கும். நிறைய நேரம் நிறைய நாட்களில் நம்ம பலவீனம் அடைகிறோம், சோர்வு அடைகிறோம். ஆனால் கர்த்தர் நல்லவருடைய அவர் கிருபையினால் நம்மளுக்கு பலனை தருகிறது. என்ன பலவீனமாக இருக்கிறோமோ கர்த்தர் சொல்கிறார், வேதம் சொல்கிறது, என் பலனுக்கு புறக்கமாக இருக்கும் என்று. இந்த பாடலை பாடி, இந்த பலிகளை பாடி அப்படி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. வேறு ராஜாக தரனாரே, வேலையு ராஜமில்லையே, வேறு ராஜாக தரனாரே, ராஜமில்லையே. ஆராதனை
YouTube based Prince John அப்படின்னு சொல்லிங்க பாத்தீங்கன்னா துதி மத்தியிலே வாசம் செய்கிறார் என்று சொல்லுகிற ஒரு பாடல் இது. மெய்யாகவே நம்ம துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மத்தியிலே வாசம் செய்கிறார். He abides, he inhabits in the presence of those who worship, the Bible says. என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை துதிகளின் மத்தியில் வாசம் செய்வீர், இரண்டு மூன்று பேர் மத்தியில் அங்கே இருப்பீர்.
துதிகளின் மத்தியில் வாசம் செய்தேன். 2-3 பேர் மத்தியில் அங்கே இருப்பேன். ஆராதனை உமக்கு ஆராதனை. மகத்துவமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஓ உமக்கு ஆராதனை. துதிகளின் மத்தியில் வாசம்
ஆராதனை 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 உம்மை நான் காணணும் என்னை பார்க்கணும் உம்மை நான் காணணும் என்னை பார்க்கணும் ஆம் ராஜா உம்மையே நான் காணணும் ஐயா என்னை பார்க்கணும் ஆண்டவரே அந்த பந்தயத்தில் நான் ஓடி அந்த ஓட்டத்தை நான் முடிக்க வேண்டும் பிதாவே ரட்சகரே ஒரே மகிமை செலுத்துகிறேன் மகத்துவ நீர் ஆண்டவர் உம்மை நான் காணணும் என்னை பார்க்கணும் உம்மை நான் காணணும் என்னை பார்க்கணும் ஐயா ஆமாப்பா என்னை பார்க்கணும் மாட்டாங்க என்னுடைய செபம் என்னுடைய ஏக்கம் எல்லாம் ஆண்டவர் அதுதான் அம்மா நீ நம்மளை பார்க்க வேண்டும் நீ நம்மளை பார்க்க வேண்டும் ஆண்டவரே ஆராதனை நீ பொறுப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றென்றும் உள்ளது அவர் சதா காலம் ஒவ்வொரு நாளிலும் அவர் நல்லவராக இருக்கிறார் அவங்க நம்ம sometimes we tend to not wait காத்திருக்க நம்ம மாற்றுவோம் ஆண்டவருடைய முடிவுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு அவருடைய பதிலுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அவசரமாய் நம்ம இருக்கிறோம் maybe not alone about prayer but also things in our life நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சூழ்நிலைகளோ நம்மளுடைய ஏதாவது ஒரு காரணம் அவசரமாய் நம்ம செய்யலாம் நம்ம அநேக நேரத்தில் என்ன உட்படதான் அவசரமாய் செஞ்சிடலான்னு நம்ம இருப்போம் ஆனா காத்திருப்பது அதுல ஒரு பெரிய ஒரு வாக்கியம் இருக்கிறது it's blessing in waiting upon the Lord. The Bible teaches us to wait. The Bible teaches us to wait upon God. காத்திருக்க சொல்கிறது வசனம். Hallelujah. இந்த கழுகை பார்த்தீர்களா இந்த கழுகுகள் 70 வயது வரைக்கும் அது உயிர் வாழுமா estimating about 70 years the eagle will live அப்போ இந்த 70 வயசுல அந்த கழுகுடைய 40வது வயதுல அது என்ன செய்யணும்னா அது பலவீனமாயிருமா it will become weak அது அதற்கு உண்டான அந்த ஆரம்பத்தில் இருக்கிற அந்த பலம் இருக்காது 40வது வயது வந்ததுக்கு அப்புறம் அப்போ அது என்ன செய்யணும் நீங்க நிச்சயமாய் கேட்டிருப்பீங்க அதே மலை மேல போய் அதோடைய மூக்க அந்த சதுரில அந்த கல்லை இடித்து அதை உடைச்சிருவோம் அதோடைய மூக்க அப்புறம் அது என்ன செய்யணும் அதனுடைய ரெக்கைகள் இருக்கிற அந்த ரெக்கையை அதை இழுத்து போட்டுருமா கவனிங்க இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு சொல்றேன் அது வெறும் ஒரு தடவை செய்யாமா 2 முறை அது மாதிரி செய்யுமா it will do twice கவனிங்க இந்த கழுகுக்கு மறுபடியும் பலன் வரணும்னு சொன்னா அது 2 முறை
அதுகளுடைய இறக்கைகளை அந்த இறக்கையை பிச்சு அது போட்டுருமா. அது எவ்வளவு வழியா இருக்கும் நிச்சயமா நம்மளுக்கு எல்லாம் சொல்லி ஒரு ஏதாவது நம்ம ஒரு நம்ம உடம்புல கையில இருக்கிற ஒரு முடியை இழுத்தா கூட ரொம்ப வலிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, பிளாஸ்டிக் போட்டு இழுத்து பாருங்க. பிளாஸ்டர் போட்டு இழுத்து பாருங்க, அங்க அது வலிக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த ரெக்கையை நீங்க பாத்தீங்கன்னா அது 2 முறை அதுகள் அந்த கழுகு செய்யுமா. It will do it twice. கவனிங்க, 2 முறை. நம்ம சில நேரத்துல we go into problems once and we want an answer straight away. உடனே நமக்கு பதில் வேண்டும். ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன், இப்ப பதில் கொடுங்க அப்படின்னுவோம். ஆனா இந்த கழுதை பாத்தீங்கன்னா 2 முறை அது அந்த ஒரு சோதனைக்குள்ள போகிறது. நான் பாஸ்டர் 2 சோதனைன்றீங்களே அப்படி நீங்க நினைக்கலாம். 2 முறை நீங்க சோதனைக்குள்ள போயிருக்கிறீர்கள். அது நன்மைக்கென்று நான் சொல்கிறேன். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. கவனிங்கள், வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து கழுகுகள் போல சட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பாறுவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியா நம்ம ஒரே ஒரு முறை நம்ம சோதனைக்குள்ள கடந்து போயிட்டு ரொம்ப நம்ம கஷ்டப்படுறோம், ரொம்ப நம்ம சோர்வு அடைகிறோம். ஆனா வசனம் சொல்லுது, கழுகு போல நம்ம சட்டைகளை அடைத்து எழும்புமா. அப்போ எழும்புறதுக்கு முன்பாக before we rise, before we fly again, we must sometimes go not only just one problem, ஒரே ஒரு சோதனை மாத்திரமல்ல, ஆனா 2 சோதனைக்குள்ள நம்ம கடந்து போனோம். அது நன்மைக்கென்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. Hallelujah. It's not just one time, but sometimes we need to go into 2 or 3 problems. 2-3 சோதனைக்குள் நம்ம கடந்து போக வேண்டும். அப்படி போனோம் என்று சொன்னால் வசனத்தின் சொல்கிறது படி நம்ம கழுகுகளை போல நம்ம சட்டைகளை அடைத்து நம்ம உயிரே எழுவோமா. Hallelujah. கர்த்தர் நல்லவருங்க. அது 2 சான்ஸ் தான் இருக்குது அந்த கழுகுக்கு. There is only 2 chances. Not 2 chance. 2 ஆப்ஷன் தான். ஒன்று, அந்த கழுகு சாகணும், பலவீனமாய செத்து போயிடணும். இல்ல, அது பிச்சு மறுபடியும் பலன் அடைய வேண்டும் என்று. கவனிங்க, இன்றைக்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க போகலாம். இப்ப லாக்டவுன் ஆகியிருக்கிறது. கொரோனா வைரஸ் தேசத்தை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. வெளியே போக முடியல, வேலை செய்ய முடியல, பொருளாதாரத்தில் நம்மளுக்கு பிரச்சனை வருகிறது. ஐயோ, போன வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது, அதுல வேற கொரோனா வைரஸ் வேற. ஐயோ, இப்படிப்பட்ட சோதனையே அப்படி நீங்க நினைத்து குழம்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்க மத்தியில சொல்கிற வார்த்தை என்னவென்றால், காத்திருக்கிறவர்கள் அவர்கள் கழுகை போல சட்டைகளை அடைத்து உயிரை எழுவார்களாம். They will fly. அடைத்து எழுவார்களாம். Hallelujah. It's either this or either that. அநேகர் இந்த பொருளாதாரத்தினால நம்ம தேசத்திலேயும் வேலை போயிட்டு தற்கொலை செய்து சிலர் இழந்து போறாங்க, பாதிக்கப்படுகிறார்கள். ஆனா காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அந்த கழுகை பார்த்தீர்கள்னா மறுபடியும் பலன் அடைந்து இன்னும் 30 வருடம் பலன் கொண்டு அது வாழுமா. இது வெறும் நம்மளுக்கு ஒரு சோதனை தான்.
நம்ம போருகிற இந்த சூழ்நிலைகள் நம்மளுக்கு வெறும் ஒரு சோதனை தான். அல்லேலூயா. கர்த்தர் இடத்தில் காத்திருங்கள், நீங்க புது வெள்ளம் அடைவீர்கள், நீங்க நிச்சயமாய் ஒரே உயர எழுப்புவீர்கள். Do not believe in the promises of man. Hallelujah. Waiting upon God isn't saying waiting upon the promises of man. மனுஷன் இடத்துல இப்போ யாராவது நம்மளுடைய ப்ராமிஸ் பண்ணாங்க, பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு இதை நான் செய்திடுறேன், பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு இவ்வளவு பணம் நான் தருகிறேன், பிரதர் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு நான் பேசி விடுகிறேன் அப்படின்னு மனுஷன் சொல்லுகிற இந்த ப்ராமிஸ அதுல நீங்க கை கொள்ளாதீர்கள், அதுல நம்பி இருக்காதீங்க. நம்மளுடைய நம்பிக்கை கர்த்தர் மாத்திரம்தான், அவரை மாத்திரம் சார்ந்து இருக்க வேண்டும். மனுஷனை நம்பினா மனுஷன் கைவிடலாம், யார கூட இருக்கலாம், அந்த மனுஷன் நிச்சயமாய் ஒரு நாள் கைவிடலாம். அல்லேலூயா. ஆனா கர்த்தரோ கைவிடாத தேவன். மனுஷனை நம்புங்க, ரைட்டு, ஆனா அதற்கு மேல கர்த்தரை நம்ப வேண்டும். ஆனா முதல் இடம் ஆண்டவருக்கு தான். அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் அவனுடைய ப்ராமிஸை கீப் பண்ணிக்க மாட்டான். வரேன் பாஸ்டர், சொல்றேன் பாஸ்டர், செய்யறேன் பாஸ்டர், கொடுக்குறேன் பாஸ்டர், கொடுக்குறேன் பிரதர், ஐயோ பிரதர் மறந்துட்டேன்னுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி நடக்கும். ஆனா கர்த்தர் ஒரு நாள் கூட அவர் சொன்னதே இல்லை, ஐயோ உனக்கு கொடுத்து நான் வாக்குத்தத்தத்தை மறந்துட்டேனே சொல்ல மாட்டார் ஆண்டவர். ஐயோ இவன் ஆசீர்வதிக்க மறந்துட்டேனே அவர் நினைக்க மாட்டாரு. God never forgets the promises that he has made. அவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை அவர் கொடுக்க வாக்குத்தத்த வார்த்தைகளை கர்த்தர் மறக்க மாட்டார். ஏனென்றால் அவர் கர்த்தர். நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய விசுவாசம் மனிதன் மேல இருக்கக்கூடாது, நம்மளுடைய விசுவாசம் கர்த்தர் மேல இருக்க வேண்டும். காத்திருக்கிறீர்களோ? புது வெள்ளம் அடைந்து கழுகு போல சட்டைகளை அடைத்து எழுப்புவார்களா? அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டாங்களா? அல்லேலூயா. கவனிங்க. அப்பனா இந்த சோதனைக்கு அப்புறம் கவனிங்க, இந்த சோதனை போனதுக்கு அப்புறம் வெள்ளநடை போகிறோமே, வெள்ளநடைந்து போகிறோமே, அப்போ நீங்க நடந்தாலும் நீங்க ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா அந்த வழி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். Already we know how's the problem, how's that pain. ஒரு தடவை இல்லைங்க, அந்த கழுகு 2 முறை அதுங்களுடைய ரெக்கையில் இருக்கிற அந்த feathers-ஐ வெட்டி போட்டு அதுங்க இருக்குங்களாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். He always does what he says. கர்த்தர் சொல்கிறதுபடியே அவர் செய்து முடிக்கிற தேவன். Even the strength of God is what we need. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்க உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல மாத்திரம் தான் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை தேற்றுகிற தேவன், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளுக்கு சுற்றி யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மளை தேற்றுவார். நம்மளை தாயை போல நம்மளை தேற்றுவார், அதை போல நம்மளை நடத்துவார். நடக்க முடியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மளை சுமந்து அவர் நடந்து கொள்வார். Hallelujah. That is always good. You know, many times I see when we face problems, you know, நம்மளுக்கும் இங்க ஒரு 2 மலேசியா தேசத்துல ஒரு 2 மாதம் இருக்கும் நம்மளுக்கு லாக்டவுன், வெளியே போக முடியல. ஆமா டாஃபா இருந்தானா நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவராக இருந்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே,
குடிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தீரே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதிலளித்தீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதிலளித்தீரே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. தாயை போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, என் தோளில் சுமந்தேனும் என் இயேசையா. தாயை போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, என்னை தோளில் மீது சுமந்தேனும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. எப்போதும் என் வாழ்விலே இயேசுவே, எப்போதும் என் வாழ்விலே, எப்போதும் என் வாழ்விலே இயேசுவே, எப்போதும் என் வாழ்விலே. பனி போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகும் செய்வாரே. பனி போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்வாரே. கண்ணின் மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொருளை நினைப்பவரே. கண்ணின் மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொருளை நினைப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே நித்தியாய், இப்போதும் என் வாழ்விலே எல்லாரும் மறுபடியும் சொல்லுமா. எப்போதும் என் வாழ்விலே இயேசுவே, எப்போதும் என் வாழ்விலே, எப்போதும் என் வாழ்விலே இயேசுவே, எப்போதும் என் வாழ்விலே. அப்பா பிதாவே, பார்த்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்பா, சோதனைகள் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவர்
இவர்கள் புது பலனடைய நீ செய்கிறாக ராஜா. அப்பா, செத்தைகளை அடைத்து எழப்பட்டும் ஆண்டவரே. ஓடினாலும் நடந்தாலும் ஆண்டவரே சோர்ந்து கூடாது படிக்க கர்த்தர் பாதுகாக்கும், கர்த்தர் பலனே தரும் ஆண்டவரே. அப்பா, வேதம் சொல்லுகிறது படியே உடைய பலன் பூர்ணமாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, புரியாம உடைய கிருபை மேலே இருக்கட்டும் என்று சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, rooted in Christ and pastor கமால் ஆண்டவரே, அவங்க அவங்களுடைய குடும்பத்தில் ஊழியத்தில் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா, இந்த காரியங்களில் செய்து பிரயாசம் பண்ணி ஆண்டவரை செய்கிறவர்களை ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. குடும்பத்தை ஆசீர்வதி, ஊழியத்தை ஆசீர்வதி, ஜனங்களை ஆண்டவரை இதாவின் தொடும்படிக்கு செலுத்திக் கொண்டு வருகிறார். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென், ஆமென். பலன் கொண்டு இருங்க, சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தருடைய பலன் உங்க கூட இருக்கிறது. அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம திரும்பி பார்க்க கூடாது, முன் சென்று நம்ம செல்ல வேண்டும். நம்ம வாழ்ந்தால் கிறிஸ்துவாய், கிறிஸ்துவுக்காக தான், மரித்தாலும் கிறிஸ்துவுக்காய் தான் நம்ம மரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் உங்களுக்கு நம்முடைய ஆல்பத்தில் சிங்கர்ஸ் இருக்கிற இந்த பாடல்களே ஆராதித்தோம். பாடல் பிரின்ஸ் ஜான் யூடியூப் பேஜ் தட்டிங்கன்னா, இல்லைன்னா துதி மத்தியிலே அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பாடல் இருக்கிறது. கேட்டு இப்படி மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய ஆராதனையில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Greetings from us, the King's Tabernacle, Malaysia. God bless you. God keep you. Make His face shine upon you. Amen. சேர்ந்து ஒரு சபையாக நம்ம சொல்லுவோம். கைகளை உயர்த்தி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சிறு சகல வாரங்களையும் வருவாதே. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவோட அன்பும் ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றென்றைக்கும் சதா காலம் நம்ம கூட இருப்பதுதான். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நம்மளுடைய யூடியூப் பேஜை மறுபடியும் பாருங்க. அது பாடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நம்ம பேஜ். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பாஸ்டர் கமால், தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன். ரொம்ப நன்றி. நம்மளையும் அழைத்து இந்த பேஜில் ஆராதனை செய்வதற்கும் வார்த்தையை கொடுப்பதற்கும் நீங்கள் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.